சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை பற்றி இப்போ ஒரு வதந்தி போய்க்கொண்டிருக்கு. அதாவது இவர் எப்போ ரிட்டையர் ஆகிடுவார், அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுவார், இனி படங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டார் என ஒரு பக்கம் தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இனி சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த படங்களில் நடிப்பார் என தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நடித்து முடித்த கையோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்திலிருந்து சமீபத்தில் தான் ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டிருந்தாங்க. அதாவது இன்னும் படம் ரிலீஸ் ஆக 100 நாட்கள் மட்டுமே இருக்குது என்று கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ட்ரெய்லர் படுத்தின ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. ஆகஸ்ட் 14 உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம லோகேஷ் அவர்கள் கடைசியாக லியோ படம் எடுத்திருந்தார். இந்த படம் 2ஆம் பாதி சரியில்லாததுனால சரியாக போகலை. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து யாரோட நடிப்பில் அவர் டைரக்ட் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பதிலாக தான் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலி படம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகம். ஏன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுக்கின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. மேலும் பேன் இந்தியன் படமாக இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. அண்மையில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் விட்டுருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிட்டுக்கு வைப் அந்த பாட்டு உண்மையிலே வைப்பை கிளப்பி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பூஜா ஆக்டே இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாங்க எனவும், அவங்க தான் 2ஆம் பாடலில் பார்த்திங்கன்னா நடனம் ஆடி இருக்காங்க எனவும் சொல்லப்பட்டது. மேலும் அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே அளித்த பேட்டியில் கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் என சொல்லியிருந்தார். நம்ம அனிருத்துமே பார்த்திங்கன்னா படத்தை நான் முழுசாக பார்த்துட்டேன், படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, வித்தியாசமாக இருக்குது என சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 100 நாட்கள் மட்டுமே இருக்கும் சமயத்தில் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ். ட்ரெய்லரை நம்ம அடுத்த மாதம் துவக்கத்தில் எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் என லோகேஷ் ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போகிற ஒரு விஷயம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.